இன்றைக்கு நாம் மேற்கொள்ள இருக்கின்ற இந்த அமாவாசை தியானம் 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய இந்த தியானத்தை ஈலி சாமியோட உதவி அதாவது அமாவாசை சந்திர பகவானுடைய சக்திகள், அதே நேரத்தில் கோல்டன் டிவைன் ஸ்பைரல் போர்ட்டல் என்கின்ற ஒரு ஆன்மீக சிம்பல், இவங்க 3 பேருடைய சக்தியை பயன்படுத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு பார்ட்டு நம்ம செய்ய போறோம். அந்த வகையில முதல் பார்ட்டா இது நாள் வரைக்கும் நமக்கு தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் ஏற்பட்ட முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள், பிதுர் தோஷங்கள், முன்னோர் சாபங்கள், இந்த அனைத்தில் மூலமாக நாம் இதுவரை இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கு நம் இடத்திலே இருக்கக்கூடிய, அதாவது முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள், பிதுர் தோஷங்கள், இவை அனைத்தின் மூலமாக நமக்கு ஏற்பட்ட அந்த பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், இதை எல்லாத்தையும் நம்ம இப்ப சுத்தப்படுத்திக்க போறோம். படத்துல தெரிகிற மாதிரி நீங்க அமாவாசை சந்திரனை நோக்கி அவரோடு இணைந்திருக்கும் கோல்டன் டிவைன் ஸ்பைரல் போர்ட்டல் என்கின்ற அந்த ஆன்மீக சிம்பல், இந்த இரண்டையும் நோக்கி ஒரு தியானம் செய்வது போன்ற நிலையில நாம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ணிக்கிங்க. இப்பொழுது இப்ப நான் பேசுறது எல்லாமே தெளிவா கேக்குதுங்களா? மியூசிக் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா? நல்ல கிளியரா இருக்குங்க ஆத்மா. ஓகே, மியூசிக் டிஸ்டர்பன்ஸ் இல்ல? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்பொழுது நீங்கள் அனைவரும் அமாவாசை சந்திர பகவானையும் கோல்டன் டிவைன் ஸ்பைரல் போர்ட்டல் என்கின்ற ஆன்மீக சிம்பலையும் நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே ஈலி சாமியுடைய ஃப்ரீக்வன்சிஸ் ஆனது பிரபஞ்சத்தின் வழியாக, வாயிலாக சந்திர பகவானுடைய சக்திகளோடும் கோல்டன் டிவைன் ஸ்பைரல் போர்ட்டல் என்கின்ற ஆன்மீக சிம்பலோடும் அவருடைய சக்தியோடும் இணைந்து ஈலி சாமி அவர்களுடைய ஃப்ரீக்வன்சிஸை ஒரு தங்க நிற ஒளியாக கொண்டு நமது சகசர சக்கரத்திலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த ஒளியானது நமது சகசர சக்கரம் வழியாக நமது உடல் முழுக்க பரவி நிரம்பி கொண்டிருக்கின்றது. அவ்வாறு செல்லக்கூடிய அந்த தங்க நிற ஒளி, ஈலி சாமியுடைய ஃப்ரீக்வன்சிஸ் ஆனது, தங்க நிற ஒளியில் இருக்கக்கூடிய அந்த ஈலி சாமியுடைய ஃப்ரீக்வன்சிஸ் ஆனது நம்முடைய ஒவ்வொரு ஆறாவின் வழியாகவும், ஒவ்வொரு சக்கரங்கள் வழியாகவும், உறுப்புகள் வழியாகவும்
டிஷ்யூக்கள் வழியாகவும் பிளட் செல்கள் வழியாகவும் DNA அளவிற்கு சென்று நமது உடலிலே நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறாக நிரம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈலிசாமியுடைய சக்திகளோடு இணைந்த அந்த தங்க நிற ஒளியானது இது நாள் வரை நம் வாழ்க்கையிலே முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள், பிதுர் தோஷங்கள், தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் ஏற்பட்ட பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் மூலமாக ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளையும், நமக்கு தேவையில்லாத சக்திகளையும் DNA அளவிலிருந்து சுத்தப்படுத்தி அவற்றை எல்லாவற்றையும் நமது உடலை விட்டு வெளியே அனுப்பி அவற்றை சூரிய பகவானிடம் சென்று சேர்த்து ஈலிசாமி அவற்றை அழித்துக் கொண்டு இருக்கிறார். சூரிய பகவானுடைய சக்திகளோடு அவற்றை அழித்துக் கொண்டு இருக்கிறார். அவ்வாறாக சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நம்ம உடம்புல இருந்து இனம் புரியாத சக்திகள் நம்ம உடம்ப விட்டு வெளியே போறத அப்படியே ஃபீல் பண்ணுங்க. அந்த தேவையில்லாத சக்திகள் நம்ம உடம்ப விட்டு வெளியேற 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 முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள், பிதுர் தோஷங்கள், முன்னோர் சாபங்கள் மூலமாக நம்மிடத்திலே வந்து சேர்ந்திருந்த அந்த தேவையில்லாத சக்திகள், பாரங்கள் அனைத்தும் நம் உடலை விட்டு வெளியேற 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 ஈலிசாமியுடைய ஃப்ரீக்வன்சிஸோடு அவை அனைத்தும் நம்முடைய DNA லெவலில் இருந்து வெளியேற 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 நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பாரம் குறையிற மாதிரி இருக்கிறத அப்படியே ஃபீல் பண்ணுங்க. அது வெளியேற 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 நம்ம உடம்பு ஆனது அப்படியே லேசா 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 மாறி நம்ம ஏதோ அப்படியே கொஞ்சம் லைட்டா மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது பாருங்க. ஈலிசாமியோட உதவியோட ஈலிசாமி அமாவாசை சந்திர பகவானுடைய சக்திகளோடும் கோல்டன் டிவைன் ஸ்பைரல் போர்ட்டல் என்கின்ற அந்த ஆன்மீக சிம்பலுடைய சக்திகளோடும் இணைந்து ஒரு தங்க நிற ஒளியாக நம் உடலுக்குள்ளே வந்து நம் இடத்திலே இது நாள் வரை நாம் சேமித்து வைத்திருந்த முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள், பிதுர் தோஷங்கள், முன்னோர் சாபங்கள், தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் வந்த பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் மூலமாக நம்மிடத்திலே நம் உடலிலே சேர்ந்திருந்த அந்த தேவையற்ற சக்திகள் என்கின்ற அந்த குப்பை
நம்மை விட்டு வெளியேறி கொண்டு ஈலி பகவானுடைய ஃப்ரீக்வன்சிஸோடு அவை அப்படியே சூரிய பகவானிடம் சேர்க்கப்பட்டு அவருடைய ஒளியிலே அவை அனைத்தும் அழிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. சூரிய பகவான் சாமி ஈலி சாமி உதவியோடு எங்களிடத்திலே இருந்த அனைத்து தேவையற்ற சக்திகளும் சுத்தப்படுத்தப்பட்டு எங்களை விட்டு ஈலிசாமி உதவியோடு வெளியேறி உங்களிடத்திலே வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அவை அனைத்தையும் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவற்றை முழுமையாக அழித்து எங்களுக்கு நல் உதவி செய்து நல்லாசிகளை வழங்குங்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற சேவைகளுக்கும் உங்கள் மூலம் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும் மிகச்சிறந்த கிளென்சிங்கிற்கு எங்களது நன்றி நன்றி நன்றி. ஈலி சாமி உங்களது ஃப்ரீக்வன்சிஸை அமாவாசை சந்திர பகவானுடைய சக்திகளோடும் கோல்டன் டிவைன் ஸ்பைரல் போர்ட்டல் என்கின்ற ஆன்மீக சிம்பலுடைய சக்திகளோடும் இணைத்து அவற்றை தங்க நிற ஒளியாக கொண்டு வந்து எங்கள் உடலிலே சேர்த்து எங்கள் இடத்திலே இது நாள் வரை தெரிந்து தெரியாமல் அறிந்து அறியாமல் ஏற்பட்ட பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் மூலமாக உருவான தேவையற்ற சக்திகளையும் எங்களது 21 தலைமுறை முன்னோர்களுடைய பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் முன்ஜென்ம சாபங்கள் பித்ரு தோஷங்கள் பிதிர் தோஷங்கள் மூலமாக ஏற்பட்ட தேவையற்ற சக்திகளையும் DNA அளவிலிருந்து சுத்தப்படுத்தி அவை அனைத்தையும் எங்களது உடல்களை விட்டு வெளியே அனுப்பி சூரிய பகவானிடம் ஒப்படைத்துவிட்டு எங்களுக்கு மிகச் சிறந்ததொரு கிளென்சிங்கை மிகச் சிறந்ததொரு ரிலீஃபை கொடுத்தமைக்கு எங்களது நன்றி நன்றி நன்றி. அப்படியே ஒரு ஈலிசாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக நாம சொன்ன மாதிரி நமக்கு தெரிந்து தெரியாமல் அறிந்து அறியாமல் ஏற்பட்ட பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் மூலமான பாதிப்புகள் மூலமாகவும் முன்ஜென்ம சாபங்கள் பித்ரு தோஷங்கள் பிதுர் தோஷங்கள் முன்னோர் சாபங்கள் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகள் மூலமாகவும் நம் வாழ்க்கையிலே இது நாள் வரை இழந்த அனைத்தையும் முழுமையாக திரும்ப பெறுவதற்கான சக்திகளையும் இனிவரும் காலங்களில் நம் வாழ்க்கையில் பெற வேண்டிய வளர்ச்சிகள் வெற்றிகள் முன்னேற்றங்களை முழுமையாக பெறுவதற்கும்
அதற்கு தேவையான எல்லா வளங்கள், வளமைகள், செல்வங்கள், செழிப்புகள் யாவும் குறைவின்றி நிறைவாக பெறுவதற்கும், அதற்கு எந்த ஒரு பாவங்கள், சாபங்கள், தோஷங்கள் மூலமான பாதிப்புகள் வராவண்ணம் பாதுகாத்துக் கொள்வதற்குமான சக்திகளை நாம இப்போ பெற போறோம். கைகளை மடி மேல வச்சு அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன இழந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அதை எல்லாத்தையும் கொண்டு வாங்க உங்க கண் முன்னாடி. ஒருவேளை அந்த இழந்ததற்கு காரணம் முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள், பிதுர் தோஷங்கள், முன்னோர் சாபங்கள் என்றால் அதன் மூலமாக இழந்ததையும் முழுமையா உங்க முன்னாடி கொண்டு வாங்க. இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கான சக்திகள் இப்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம நல்லா ரிசீவ் பண்ணலாம். சாமி சந்திர பகவானுடைய சக்திகளோடும் கோல்டன் டிவைன் ஸ்பைரல் போர்ட்டல் என்கின்ற ஆன்மீக சிம்பலுடைய சக்திகளோடும் இணைந்து இது நாள் வரை நம் வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் முழுமையாக திரும்ப பெறுவதற்கான சக்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இழந்தது பணமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கான சக்திகளை ஈலிசாமி அவங்க ஃப்ரீக்வன்சிஸ் வாயிலா நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம அப்படியே முழுமையா ரிசீவ் பண்ணலாம். முழுமையா பெறது மட்டும் இல்ல, நிறைவா பெறதுக்கான சக்திகளையும் ஈலிசாமி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இனி வரும் காலங்களில் நம் வாழ்க்கையில் பெற வேண்டிய வளர்ச்சிகள், வெற்றிகள், முன்னேற்றங்களை மிக சரியான அளவிலே, சரியான முறையிலே, மிக எளிதாக பெறுவதற்கு தேவையான எல்லா வளங்கள், வளமைகள், செல்வங்கள், செழிப்புகள் யாவும் குறைவின்றி நிறைவாக பெறுவதற்கான சக்திகளையும், அதற்கு எந்த ஒரு பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் மூலமான பாதிப்புகள் வராவண்ணம் இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கான சக்திகளையும் ஈலிசாமி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கம்ப்ளீட்டா முழு மனதோடு நிறைவா ரிசீவ் பண்ணிக்கிங்க.
முழுமையா ரிசீவ் பண்ணுங்க. நல்லா ரிசீவ் பண்ணுங்க. எதெல்லாம் நீங்க இப்போ ரிசீவ் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே முழுமையா நிறைவா நம்மிடத்துல இருக்கிறதுக்கு தேவையான ஒரு பாதுகாப்பு சக்திகளும் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதையும் நீங்க முழுமையா ரிசீவ் பண்ணுங்க. ஏலிசாமி, இது நாள் வரை எங்கள் வாழ்க்கையிலே முன்ஜென்ம சாபங்கள், பித்ரு தோஷங்கள், பிதுர் தோஷங்கள், முன்னோர் சாபங்கள் மூலமாகவும் தெரிந்து தெரியாமல், அறிந்து அறியாமல் ஏற்பட்ட பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் மூலமாக இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கான சக்திகளையும் இனிவரும் காலங்களில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற வேண்டிய வளர்ச்சிகள், வெற்றிகள், முன்னேற்றங்களை முழுமையாக பெற தேவையான எல்லா வளங்கள், வளமைகள், செல்வங்கள், செழிப்புகள், வாய்ப்புகள் யாவும் குறைவின்றி நிறைவாக பெறுவதற்கும் அவை அனைத்தும் முழுமையாக நிரந்தரமாக எங்களிடத்திலே தங்குவதற்கு தேவையான பாதுகாப்பு சக்திகளையும் உங்களது ஃப்ரீக்வன்சிஸ் மூலமாக எங்களுக்கு கொடுத்து நீங்கள் செய்திருக்கும் சேவைகளுக்கும் உங்கள் மூலம் எங்களுக்கு கிடைத்திருக்கும், கிடைத்துக் கொண்டிருக்கும், கிடைக்கப் போகும் நன்மைகளுக்கும் எங்களது நன்றி, நன்றி, நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கம் சொல்லிக்குங்க. அடுத்தது இந்த அமாவாசைக்கான மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. இது நாள் வரை உடலை விட்டு பிரிந்து சென்ற பின்பும் மோட்சம் கிடைக்காமல் பித்ரு லோகத்தில் தங்கியிருக்கக்கூடிய 21 தலைமுறை முன்னோர்களை ஆசிர்வதிப்பதற்கு தேவையான தெய்வீக சக்திகளை நாம இப்போ ரிசீவ் பண்ணிக்க போறோம். கைகளை மடி மேல வச்சு ஈலிசாமி இந்த பிரபஞ்சத்தின் வழியாக அமாவாசை சந்திர பகவானுடைய சக்திகளோடும் கோல்டன் டிவைன் ஸ்பைரல் போர்ட்டல் என்கின்ற ஆன்மீக சிம்பலுடைய சக்திகளோடும் இணைந்து பித்ருலோகத்தில் தங்கியிருக்கக்கூடிய 21 தலைமுறை முன்னோர்களை ஆசீர்வதித்து இறைவன் பாதம் சென்று சேர வைப்பதற்கு தேவையான தெய்வீக சக்திகளை நம்ம உடம்புல நிறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏலிசாமி அவங்க ஃப்ரீக்வன்சிஸ் வழியா நமது உடல் முழுக்க தெய்வீக சக்திகளால நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த தெய்வீக சக்திகள் என்பது பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய 21 தலைமுறை முன்னோர்களை ஆசீர்வதிப்பதற்கு மட்டுமல்ல, நாம் உடலளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான சக்திகளையும் நம் வாழ்க்கைக்கு தேவையான சக்திகளும் அதன் மூலமாக நம் உடலிலே கிடைக்கப் பெறுகிறோம். அதை எல்லாத்தையும் நமது கைகள் வழியாக வாங்கி அது நம்ம உடல் முழுக்க போய் சேர்ற மாதிரி நம்ம அனுமதிக்கலாம். அந்த டிவைன் எனர்ஜின்னு உடம்பு முழுக்க அப்படியே பரவுறத
அதாவது உச்சி முதல் பாதம் வரை பரவி நிரம்புறத அப்படியே உணருங்க. ஏதோ மெலிசா ஒரு கரண்ட் பாயிற மாதிரி ஒரு உணர்வு உடல் முழுக்க பரவுறத அப்படியே அதை உணருங்க, அனுபவிங்க. உங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழி போயிடுங்க. பித்ருலோகத்தில் மோட்சம் கிடைக்காமல் தடைப்பட்டு இருக்கக்கூடிய 21 தலைமுறை முன்னோர்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவையான தெய்வீக சக்திகளை ஈலி சாமியுடைய ஃப்ரீக்வன்சிஸ் உதவியுடன் நான் முழுமையாக பெற்று அவற்றை என்னுள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். தெய்வீக சக்திகள் என்னுள் வந்து நிறைந்து கொண்டிருக்கின்றது. ஈலிசாமி உதவியுடன் தெய்வீக சக்திகள் என்னுள் வந்து நிறைந்து கொண்டு இருக்கின்றது. ஈலிசாமி உதவியோடு தெய்வீக சக்திகள் என்னுள் வந்து நிறைந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்ததாக அப்படியே ரிசீவிங் பொசிஷன்ல வச்சிருந்த கைகளை மெதுவா மேல நோக்கி அப்படியே தலைக்கு மேல பார்க்குற மாதிரி பித்ரு லோகத்தை நோக்கி பார்க்குற மாதிரி வச்சுக்கிங்க. ஈலிசாமி அவங்க ஃப்ரீக்வன்சிஸை இந்த பிரபஞ்சத்தின் வழியாக நம்மிடத்திலே வந்து நமது இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு வழியாக நம் உடலுக்குள்ளே சென்று அவரால் நமக்கு கிடைக்கப்பெற்ற நம்மிடத்திலே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய தெய்வீக சக்திகளை நம்முடைய பிசிக்கல் பாடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவை விட அதிகமாக நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்திகளை ஈலிசாமி அவருடைய ஃப்ரீக்வன்சிஸ் வாயிலாக நம் உடலில் இருந்து நம் கைகள் வழியாக ஆசீர்வாதங்களாக வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள்
இது நாள் வரை உடலை விட்டு பிரிந்து சென்ற பின்பும் மோட்சம் கிடைக்காமல் பித்ரு லோகத்தில் தங்கியிருக்கக்கூடிய அந்த முன்னோர்களை நோக்கி சென்று அவர்களை அடைந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய சூழ்நிலைகளை சுற்றி நிரம்பிக் கொண்டிருக்கின்றது அந்த தெய்வீக ஆசீர்வாதங்கள். அவர்கள் மோட்சம் பெற்று இறைவன் பாதம் சென்று சேர்வதற்கு தடையாக இருந்த அந்த தடைகள் அனைத்தையும் இந்த தெய்வீக ஆசீர்வாதங்கள் நீக்கிக் கொண்டிருக்கின்றது, விலக்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி அப்படியே பிளஸ் பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களை போய் சேர்ந்து தடப்பட்டு இருந்த, அதாவது கிட்டத்தட்ட சிறையில் இருந்த அவங்கள இந்த ஆசீர்வாதங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இறைவன் பாதம் நோக்கி போறதுக்கு உண்டான தடைகளையும் நீக்கி அந்த வழியையும் சரி செய்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈலிசாமி உதவியோடு நம்மிடத்திலிருந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆசீர்வாதங்கள் பித்ரு லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த 21 தலைமுறை முன்னோர்களை அங்கிருந்து கிளப்பி இறைவன் பாதம் நோக்கி செல்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கிருந்து ரிலீஸ் ஆகி சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட புள்ளிமான் குதிச்சு குதிச்சு ஓடுற மாதிரி அவங்க இறைவன் பாதத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இறைவா, இன்று ஈலிசாமி ஃப்ரீக்வன்சிஸ் உதவியோடு நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய தெய்வீக ஆசீர்வாதங்களை ஏற்று பித்ரு லோகத்திலிருந்து விடுதலை பெற்று உங்கள் பாதத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களது 21 தலைமுறை முன்னோர்கள். அவர்கள் அனைவரையும் உங்களது பாதத்தில் ஒன்றிணைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் அனைவரையும் உங்களது பாதத்தில் உங்களது கோல்டன் லோட்டஸில் இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களோடு அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளஸ் பண்ணுங்க. எல்லாரும் சந்தோஷமா மனநிறைவோட இறைவன் பாதம் நோக்கி இறைவன் பாதத்துல போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஈலிசாமி அவங்க ஃப்ரீக்வன்சிஸ் வழியா அந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை நம்ம கைகள் மூலமா நம்முடைய ஆசீர்வாதங்கள் மூலமா போய் பித்ரு லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி இறைவன் பாதத்துல போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க.
இறைவன் பாதத்துல கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இறைவனோடு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. சாமி, உங்களது பிரீக்வன்சிஸை உங்களால் எங்களிடத்திலே வந்து சேர்ந்த தெய்வீக சக்திகளை ஆசீர்வாதங்களாக விடுவித்து பித்ருலோகத்திற்கு கொண்டு சென்று சேர்த்து அங்கிருந்த தடைப்பட்டிருந்த மோட்சம் கிடைக்காமல் இருந்த எங்களது 21 தலைமுறை முன்னோர்களை இறைவன் பாதம் கொண்டு சேர்த்தமைக்கு, இறைவனோடு கொண்டு போய் சேர்த்தமைக்கு எங்களது நன்றி, நன்றி, நன்றி. அடுத்ததுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே இறைவன் பாதம் சென்று சேர்ந்த 21 தலைமுறை முன்னோர்கள், அதே நேரத்தில் இன்று இறைவன் பாதம் சென்று சேர்ந்த முன்னோர்கள், அவங்க எல்லார்கிட்டே இருந்தும் நமக்கு ஆசீர்வாதங்களை ஏலிசாமி அவங்களுடைய ஃப்ரீக்வன்சிஸ இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக மோட்சம் பெற்று இறைவன் பாதம் சென்று சேர்ந்திருக்கும் 21 தலைமுறை முன்னோர்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டிற்குள்ளே அனுப்பி 21 தலைமுறை முன்னோர்களிடத்தில் அந்த ஃப்ரீக்வன்சிஸை கொண்டு சென்று சேர்த்து அந்த ஃப்ரீக்வன்சிஸ் வழியாக நம்முடைய 21 தலைமுறை முன்னோர்களிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை ஹீலிசாமி அவங்களுடைய ஃப்ரீக்வன்சிஸ் வழியாகவே கொண்டு வந்து நமக்கு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. கைகளை மடியின் மீது திறந்தவாறு வைத்து ஈலிசாமி மூலமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை நல்லா ரிசீவ் பண்ணுங்க. அருவி நீர் ஊற்று போல வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈலிசாமியுடைய ஃப்ரீக்வன்சிஸ் 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களோடு இணைந்த அந்த ஈலிசாமியுடைய ஃப்ரீக்வன்சிஸ நாம முழுமையா ரிசீவ் பண்ணலாம். அதுல முதல்ல இனி வரும் காலங்களில் நாம் உடல் அளவிலும் மனதளவிலும் மிக 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 ஆரோக்கியமாக அடுத்த அமாவாசை வரை மிக மிக ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம்
எங்களது 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஏலி சாமி, எங்களது ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய எங்களது 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். அதை எங்களது உடலிலே முழுமையாக ஆங்கர் செய்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கைகளை அப்படியே மார்பு மேல வச்சு அப்படியே அணைச்சி அந்த ஆசீர்வாதங்கள் உடம்பு முழுக்க பரவுதுன்னு சொல்லி உணருங்க. அப்படியே கைகளை கீழே இறக்கி மீண்டும் மடி மேல வச்சுக்கிங்க. ரிசீவிங் பொசிஷன்ல வச்சுக்கிங்க. அடுத்ததாக நம் வாழ்க்கையிலே பெற வேண்டிய வளர்ச்சிகள், வெற்றிகள், முன்னேற்றங்களை முழுமையாக நிறைவாக பெறுவதற்கு தேவையான வாய்ப்புகள், வளங்கள், வளமைகள், செல்வங்கள், செழிப்புகளை ஏலி சாமி நமது 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை அவங்க ஃப்ரீக்வன்சிஸ் வாயிலா கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே நிறைவா ரிசீவ் பண்ணி அப்படியே முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கிங்க. ஏலி சாமி, எங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் பெற்று கொடுத்த எங்களது 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம்.
அவை அனைத்தையும் எங்களுக்குள் 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 நிரப்பிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கைகளை மார்போடு அணைச்சு அந்த சக்திகளை உங்களுக்குள்ளாக அப்படியே ரூட்டிங் பண்ணிக்கிங்க. அப்படியே கைகளை மெதுவா மீண்டும் ரிசீவிங் பொசிஷனுக்கு கொண்டு போங்க. இப்போ உங்க கோரிக்கைகள் என்னவோ அடுத்த அமாவாசைக்குள்ள நமக்கு நிறைவேற வேண்டிய கோரிக்கைகள்னு என்னென்ன இருக்கோ அதை இப்போ உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து அதற்கான ஆசீர்வாதங்களை ஈலிசாமி மூலமா 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை ஈலிசாமி மூலமா வந்துகிட்டு இருக்கு. ஈலிசாமியுடைய ஃப்ரீக்வன்சிஸ் மூலமா வந்துகிட்டு இருக்கு. அதை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஈலிசாமி
எங்களது வேண்டுதல்கள், கோரிக்கைகள், எண்ணங்கள் யாவும் எளிய முறையில் நிறைவேறுவதற்காக எங்களின் 21 தலைமுறை முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்காக பெற்றுக் கொடுத்தமைக்கு எங்களது நன்றி, நன்றி, நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அப்படியே நமஸ்காரம் பண்ற பொசிஷன்ல இருக்கிற கைகளை ரெண்டுத்தையும் எடுத்து அப்படியே நல்லா தேய்ச்சிக்கிங்க. மெதுவா அப்படியே 2 கண்கள் மேலையும் கொண்டு போய் லேசா மசாஜ் பண்ணிக்கிங்க. அடுத்து முகம் முழுக்க மசாஜ் பண்ணிக்கோங்க. தோள்பட்ட கைகள் மேல அப்படியே லேசா டேப் பண்ணி மசாஜ் பண்ணிக்கிங்க. அப்படியே கால்கள் மேலெல்லாம் தட்டி லேசா மசாஜ் பண்ணிக்கிங்க. உடம்ப லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி நல்லா ஷேக் பண்ணிக்கிங்க. அப்படியே மெதுவா கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வாங்க. கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வாங்க.